ஹலோங்க, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம சுண்டல் செய்கிறதுக்கு பயிர் ஊற வைக்கிறோம். இப்போ பச்சை பட்டாணி, காராமணி, முக்கடலை, வேர்க்கடலை, அப்புறம் வெள்ளை காராமணி, வெள்ளை தட்டை பயிர் சொல்லுவாங்கள்ல, இது எல்லாம் சேர்த்து ஒரு 5 தானியம் ஊற வச்சுருக்கோம். இப்போ நான் தாளிக்கும் போது காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம காலையில் ஊற வச்ச சுண்டலோட இப்போ இந்த பேபி கார்னையும் போட போகிறோங்க. போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். க்ளீன் பண்ணி போடும்போது போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், பேபி கார்னும் இதோட சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 4-5 வகை தானியங்கள் நம்ம போட்டிருக்கோம். பச்சை பட்டாணி, கருப்பு காராமணி, வெள்ளை காராமணி, பச்சை இது என்ன சுண்டல், பச்சை பட்டாணி காஞ்சது ஊற வச்சுருக்குறோம். இது அப்புறமா வேர்க்கடலை, இதெல்லாம் மூக்குக்கடலை, வெள்ளை மூக்குக்கடலை, நிறைய இதெல்லாம் இதில் சேர்த்திருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம சுண்டல் பண்ண போகிறோம். பண்ணி கரெக்டாக பண்ணலாமா? ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க. இதில் வந்து நம்ம இதை வேக வைக்கலாம். இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். தாளிக்கும் போதும் நம்ம போடுவோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு தாங்க இதெல்லாம். இது வந்து காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம் கொஞ்சோண்டு, தேங்காய், கருவேப்பிலை, அப்புறமா பெருங்காயத்தூள். பெருங்காயம் நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, சுண்டல், ஸ்வீட் கார்னு, இந்த பயிர் வகைங்க எல்லாமே சேர்ந்து சூப்பராக வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு உளுந்து. சுண்டல் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வேகும்போது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு அவ்வளோதாங்க, சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா, இப்போ ஸ்கூல் வேறு திறந்துடுச்சு, நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாயந்தரம் வந்ததும் சூடாக தாளிச்சு கொடுங்க. பிள்ளைங்க ஆசையாக சாப்பிட்டுப்பாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு இதாக நம்ம கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.